பேரு உங்களுக்கே பேராகவே இருந்தால் பேரு உங்களுக்கே 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 நம்பியவருக்கு நடராஜனாக இருக்கக்கூடிய அந்த நாராயணன் வைத்திருக்கக்கூடிய அந்த சகராஜம் வைத்திருக்கிறதே சூலம் திரிசூலம். ஆமா, இதை உனக்கு தட்டுமா? உங்கள் கையில இருக்கக்கூடிய சூலம் வேண்டாம், அது வேண்டாம். பார்வதி அம்மா கோவப்படுவாங்க. அப்படி சொல்ல வரியா? ஆமா. எப்பா சரி, அப்படிதான் ஒண்ணு செய். எப்படி? நான் காலில் போட்டுக்க மத்தியா துன்புறு தான் பாதம். இந்த பாதடிகள் உனக்கு தட்டுமா? பாதடிகள்லாம் எனக்கு வேண்டாம் சுவாமி. வேண்டாமா? வேண்டவே வேண்டாம். அப்ப உனக்கு என்ன வரம் வேணும்? நான் கேட்கக்கூடிய வரங்கள் மட்டும் எனக்கு கொடுத்தால் போதும் சுவாமி. பத்தா உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேளப்பா, நான் தருகிறேன். சுவாமி, எனக்கு என்ன வரங்கள் வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய வலது கரத்தில் இருக்கக்கூடிய 3 விரலுக்கு மட்டும் வரம் கொடுங்கள் சுவாமி. 3 விரலுக்கு வரம் தர வேண்டும் என்று கேட்கிறேன். ஆமா, எந்த விரலுக்கு என்ன வரம் வேண்டும் சுவாமி? எனக்கு எப்பேற்பட்ட வரங்கள் வேண்டும் என்று சொன்னால் எப்படி வலது கரத்தில் இருக்கக்கூடிய ஆள்காட்டி விரலாலே அலையடலை தொட்டே நானா அலையடலும் ஒரு நொடியில் ஆதிசிவம் வந்த வேண்டும். ஒரு நொடியில வத்தி போக வரங்கள் வேண்டும். எங்கப்பா அது மட்டுமல்ல சுவாமி, என்னுடைய வலது கரத்தில் இருக்கக்கூடிய பாம்புடல்ல விரலாளை பருவதத்தை கட்டினான பருவதம் ஒரு நொடியில் பரமசிவன் வருக வேண்டும். இந்த வரம் தருமையா, இந்த வரம் தருமையா வரனை மகதேவா. என்னுடைய வலது கரத்தில் இருக்கக்கூடிய பாம்பு விரலை கொண்டு பர்வதத்தை தொட்டேனையானால் எப்பேற்பட்ட பெரிய பர்வதமாக இருந்தாலும் சரி பொடி பொடியாய் நொறுங்கி போக வரங்கள் வேண்டும். கனியாளி விரலை கொண்டு கன்னி பெண்ணை தொட்டேனையானால் எப்பேற்பட்ட பெண்ணா இருந்தாலும் சரி உடனே பின்னாடி வரணும். எல்லா பொண்ணும் இந்த வாலி பசங்களை இந்த மாதிரி எப்படியோ யாரு வாலிப பசங்க பண்ணு வாசல்ல நின்றுட்டு இருக்காரு நம்ம அண்ணாச்சி. அவரு வாலிப பசங்களா? சின்ன பையன் தானே. அவளுக்கு 70 வயசு இருக்கும். 70 வயசுனா சைவரை வெட்டு. 7 வயசா? 7 வயசு தானே ஆச்சு. அப்படிதான் சொல்ல முடியாது. எனக்கு போதை மீதி அவங்களுக்கு. அப்படி சொல்லுவாரு அப்பா. ஆமா, சரி, வேற என்னப்பா வேணும்? ஆமாமி, இந்த 3 வரங்களையும் ஒன்றாகவே சேர்த்து தூண்டி விரலை கொண்டு சிரசை 3 நேரம் சுற்றி பகைவரின் உள்களத்துக்கு நீட்டினையானால் பகைவரின் சிரம் மருந்து கீழே விழ வேண்டும். அதை நான் கண்ணால் பார்க்க வேண்டும். நீ கேட்கிற வரம் ரொம்ப சின்ன வரமா இருக்கப்பா. ஆமா, இந்த சின்ன வரத்தை உனக்கு தரணும்னு கேட்கிற. சரி, நீ கேட்கிற வரம் தான் கண்டிப்பா வேணுமா? கண்டிப்பா. வேற வர வேண்டாம். வேற எனக்கு வேண்டாம் சொன்ன உடனே சரி ஆண்டவன் சொல்லியிருந்தா. ஆமா, நீ கேட்கின்ற வரம் தான் உனக்கு வேணும்னு சொன்னா கண்டிப்பா அதை நான் தருவேன். என்ன எப்படி அம்மா வர கடவுளானவர் உள் அந்தரங்கம் வைத்த வண்ணமாக வரம் கொடுக்கின்றார். அது என்னம்மா? அத்தனை பிரமராட்ச ஐயா தள்ளம்மாத்தில் ஊனதூடல் விண்ணை கோடி கோடாவே தள்ளம்மாத்தில் ஊனதூடல் விண்ணை கோடி கோடாவே மரத்தை எண்ணி கேட்டமதி எல்லாம் மரத்தை எண்ணி கேட்டமதி எட்டவரம் தந்தார் சிவனாரியனவே எட்டவரம் தந்தார் சிவனாரியனவே திருவை மனதுடன் ஏகை ஊர்ந்தார் திருவை மனதுடன் ஏகை ஊர்ந்தார் ஏற்றிய வாய்ந்திடம் ஒழியர் ஓவே வேண்டு வாய்ந்திடம்
ஆமாம்மா. பரம கடவுளானவர் வரம் கேட்கின்ற போது வல்லரைக்கன் வரம் கேட்கவும் பார்த்தார் பரம கடவுளானவர். இவன் அரக்கர் குலத்தை சேர்ந்தவன் இந்த வல்லரைக்கன். அப்படியானால் வரம் கொடுத்து விட்டோமையானால் மக்களை வாழ வைப்பானா? கண்டிப்பா வாழ விட மாட்டான் என்று வரமன் உள் அந்தரங்க வைத்த வண்ணமாக வரம் கொடுக்கின்றார். பக்தனாகிய விரமராட்சதா, நீ தள்ளமாகிய யுத்த முனையில் நின்று போராடுகின்ற போது நீ செய்யக்கூடிய கர்மவினையினால் உன்னுடைய சிரமானது அறுபட்டு போய் கிடப்பது தந்தேன் நீ கேட்ட வரம் என்று வரமன் வரம் கொடுக்கின்றார். வல்லரைக்கன் காதல எப்படி விழுந்துச்சு? தந்தேன் என்ற வார்த்தை மட்டும் தளம் என்பதை மறந்தான், வினை ஒன்பதை மறந்தான், சிரம் அறுபடும் என்பதை மறந்தான். தந்தேன் என்ற வார்த்தை மட்டும் காதல விழுந்துச்சு. வார்த்தை காதல கேட்டாமா இருக்க நெஞ்சு நிமிர்ந்து நின்னா. இவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. சொல்லுவாங்க பூனை போல் பதுங்கி வரங்களை பெற்றான், சரி புலி போல் வல்லரைக்க அப்படி சீறி பாய்வது போல் இருக்கிறான். பார்த்தான் ஆண்டவன் ஒரு வார்த்தை தெரியல, பகவானே நான் போயிட்டு வரேன்னு சொல்லல. பார்த்தான் இறைவன் நமக்கு வரத்தை தந்தார். இனி இந்த உலகத்தில் அனைத்தும் நமக்கு அடிமை. ஏன்னா நம்ம எப்படிப்பட்ட வரம் வாங்கியிருக்கோம். இப்போ ஒரு துப்பாக்கி கேட்டிருந்தோம்னா அதை வீட்டுல வைக்கணும், குண்டு வாங்கியிருந்தோம்னா அதை வீட்டுல வைக்கணும், நினைச்ச நேரத்தில் எடுத்துட்டு போக முடியாது. இப்போ நம்ம வாங்கியிருக்கிற வரோம் நம்மோட சேர்ந்த வரோம். எந்த நேரத்தில் எதிரிகள் நம்ம தாக்க வந்தாலும் நமது தூண்டு விரலை கொண்டு நமது தலையை 3 தடவை சுற்றி எதிரி கழுத்தில் ஈட்டா கழுத்து அறந்து போயிடும். அப்படின்னு இந்த உலகத்துல நம்ம மிஞ்சம் யார் இருக்கிறா என்று ஒரு மமதையோடு வந்து கொண்டிருக்கிறா. அப்படியே வருகின்றான் வல்லரைக்கனானவன். வருகின்றார் நாரதமா முனிவரானவர். யாரது? அப்பா வல்லரைக்கா. ஐயா நாரதரே வாருங்கள் ஐயா வாருங்கள். இவ்வளவு வேகமோடு எங்க போயிட்டு வந்துட்டு இருக்கேன்? நாரதரே பெரிய கதையாச்சுது. என்ன கதை அப்படி? அதாவது சரி 12 வருடங்களும் பாரதம் செய்து சரி ஆண்டவன் இடத்திலே சென்று தோன்ற விரலுக்கு தலையேற்படியான வரத்தை வாங்கி கொண்டு நான் வந்து கொண்டிருக்கிறேன். நாரதரே என்ன வரமனிடத்தில் வரம் வாங்கி வருகின்றாயா? ஆமாய்யா. வல்லரைக்கா என்னய்யா அறிவு இருக்குதா? ஏன் அப்படி சொல்றீங்க? அந்த பரமன் எப்படிப்பட்டவர் தெரியுமாடா? அவர் பித்தன் பேயன் கிரிக்கன். அவரு கிறுக்கு குணத்துல வந்திருப்பாரு. அவருக்கு 3 குணம் உண்டு தெரியுமா? பரமனுக்கு. அது என்ன 3 குணம்? எனக்கு கேள்விப்பட்டதே இல்லையா? பித்தா விரைசூடி. நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால அவர்கிட்ட போய் நீ வரம் கேட்கும் போது சிரிச்சுட்டே இருந்திருப்பாரு. ஆமா ஆமா அதேதான். அவர் உனக்கு வரம் தந்தாரு, நீ நெஞ்சு நிமிர்ந்து வந்துட்டு இருக்க. சிரிச்சுக்கிட்டு இருந்தாருன்னா ஓயாம அவர் பொண்டாடி பார்த்து சிரிச்சாரு. பொண்டாடியை பார்த்து எப்பவும் சிரிச்சுட்டா இருப்பாங்க. நான் நினைச்சேன் சரி அவர் பொண்டாடியை பார்த்து அவர் சிரிக்காரு, நமக்கு என்ன வருது ஓ அப்படின்னு நினைச்சிட்டு நீ வந்து நான் நினைச்சுக்கிட்டேன். வல்லரைக்கா தேட்டிய வரத்தை கூர்மை பார்க்க வேண்டுமாடா? நீ சென்று வரத்தை சுவைத்து பாரு. யாருன்னு சொன்னா இந்த வரத்தோடு சென்று எதிரிகளை முன்பில் நின்று விரலை அசைக்கின்ற போது அவர்கள் தலையிறந்து மரணமாகி விட்டால் சரி. அப்படி இல்லை என்றால் உன்னுடைய நிலைமை என்னாகும்? நல்ல ஒரு பொரிக்கஞ்சட்டி அடுப்புல காய வச்சு எண்ணெய் ஊற்றி அதுல யாங்களே பிச்சு போட்டுருவான். பச்சு போட்டுருவான். காலையில சாப்பாடு ரொம்ப சூப்பரா இருக்கும். அதனால சென்று வரத்தை சுவைத்து பாருடா என்று நாரதமா முனிவரானவர் கலகமூட்டுகின்றார். ஆமாம்மா பார்த்தான் நல்ல இருக்கு. நாரதர் சொல்றது ஒரு நல்ல யோசனை இருக்கு. ஒருவேளை நம்மளை எதிர்த்து வருகிற அரசர்கள் அவர்கள் மேல கழுத்துல விரல் நீட்டோம், பலிச்சுன்னா பிரச்சனை இல்லை. சரி பலிக்கிறத பிரச்சனை தானே. அப்படியானால் உடனடியாக சென்று சரி வரம் தந்தவரை சோதித்து பார்க்க வேண்டும். அப்படியானால் நாம் வரம் சோதித்து பார்க்க வேண்டும். கண்டிப்பாக நாரதரின் வஞ்சக வார்த்தைகளை காதலை கேட்டான் இந்த வல்லரைக்கனானவன். மனதில் எண்ணெய் கொண்டு விரலை அசைத்துக் கொண்டு வருகின்றான். மனசுல அவனுக்கு தோணுச்சு அவர் சொல்கின்ற மாதிரி நாம் நரமனின் முன்பில் சென்று விரலை அசைக்கின்ற போது நமக்கு வெற்றி கிடைத்து விட்டதே என்று சொன்னார். பரமனை தன் கொண்டோவானாள்